பார்த்தீங்கன்னா, நீங்க பாடுறீங்க இல்லையா பாட்டு, அதெல்லாம் வந்துட்டு எத பேஸ்டா இருக்குன்னா, இந்த குழந்தைங்கள வந்து கவர்ற மாரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெட் டைம் ஸ்டோரீஸ்லாம் குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி குழந்தைங்களுக்கு ரொம்ப அதாவது கேட்கறவங்களுக்கு டக்குன்னு புரியும், டக்குன்னு கனெக்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான சாங்ஸா நீங்க பண்றதுனால, எல்லாருக்கும் பேசிக்கா உங்க சாங்ஸ் புடிச்சிருது. ஸோ அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து உங்கள அப்ரோச் பண்ணக்கான மெயின் ரீசனே இதுதான். ஓகேயா, இப்போ அப்ரோச்லாம் பண்ணிட்டாங்க. டன்னு. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க போய் இப்போ வந்து பாட போறீங்க. ஸோ பேசிக்காக பாடுறீங்க, அந்த ஆல்பம்ஸ் வந்து ரெக்கார்ட் செய்யப்படுது. ஸோ அடுத்து இந்த ரிலீஸ் பண்ணுற டேட்டும் வருது. நீங்கள் செம்ம ஹாப்பி, உங்களோட ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரெகக்னைசபிள் ஆல்பம் ரிலீஸ் ஆக போகுது. உங்களை சுற்றி எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கீங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்சி தானே இருக்கலாம் பாட போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர்ஸும் வந்துட்டு ஒரு டென்ஷனில், பட் தே ஆர் ஹாப்பி, தே ஆர் ஆல்சோ ஹாப்பி. இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிட்டு தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கர ஃபெயிலியர். திரும்பின பக்கம் எல்லாமே வந்துட்டு என்னடா இது பாட்டாடாது, என்னடா போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு ட்ரோல்ஸும் கிண்டலும் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் உங்களை சுற்றி இருந்தவங்களே வந்துட்டு இல்லை இன்னும் பெட்டர்